பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்தில் 2வது மாதத்தை நாங்கள் முடித்து கொண்டு 3வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கடந்து போகத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு தயை பாராட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. கடந்த மாதங்கள் முழுவதிலும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேயே எவ்வளவோ நெருக்கடிகள், வேதனைகள், தனிமைகள், போராட்டங்கள் என்ற பல சூழ்நிலைகள் எங்களை போட்டு அங்கே வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. 1ஆம் மாதம் ஒரு விதமான பாடுகள், 2வது விதம், அங்கே 2வது மாதம் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம். அன்பு பிள்ளையே, இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியிலே காலடி வைக்க போகிற உனக்கு உன் தேவன் கொடுக்கிறதான அற்புதமான வார்த்தைகள் எத்தகையது என்பதை குறித்து அந்த நாட்களில் அவருடைய வாக்கை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னையும் உங்களையும் வாழ வைக்கிறது. அவருடைய வசனம்தான் எங்களுக்கு புது ஜீவனை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அதனாலே இந்த நாட்களிலும் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரித உயிர்ப்பித்தலை கொண்டு வரப்போகிறது. இந்த உலகம் நாம் காண்கிற யாவும் அவருடைய வசனத்தினாலே உருவேற்படுத்தப்பட்டது, அவருடைய வசனத்தினாலே உயிர்ப்பிக்கப்படப்பட்டது. எனவே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் 3ஆம் மாதம் மிக கடினமான ஒரு காலகட்டத்திற்குள் நீங்கள் முகம் கொடுத்து கொண்டு, ஆண்டவரே, இந்த மாதம் எப்படி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படலாம். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தேவன் இந்த வருஷத்தில் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்கு நேராக இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் உங்களுக்கு அழகான ஒரு அங்கே ப்ரமிஸை, அழகான ஒரு உடன்படிக்கையை, அழகான ஒரு வாக்குறுதியை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த தேவன் விரும்புகிறார். அவருடைய வசனத்தை நாங்கள் கேட்போமா? இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் இதிலே வலியுறுத்தி காண்பிக்கிற ஒரு விடயத்தை பாருங்கள். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதாக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். அருமையான ஒரு உடன்படிக்கை என்னோடு உங்களோடு செய்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது உனக்கு இளைப்பாறுதலின் ஸ்தலமாய் இருக்க போகிறது. அது உனக்கு மகிமையான ஒரு விடுதலை ஸ்தலமாய் இருக்க போகிறது. நீ எதிர்பாராதிர இருக்கிற அநேக விடயங்களை பார்க்கிலும், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீ கண்டிராத, கேளாத, நீ தொடாத மகிமையான காரியங்களை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போய் உங்களிடத்தில் மறுபடி வருவேன், நான் இருக்கும் இடத்தில் உங்களை நான் கொண்டு போவேன். ஏன் தெரியுமா? உங்களுக்குரிய ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் இங்கே வாக்குறுதி அளிக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு அங்கே பேசி உரையாடி கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் விசுவாச கூட்டத்தாருக்கும் ஒரு தைரியமூட்டும் நல்ல ஒரு செய்தியை அவர் கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அன்பு பிள்ளையே, நீ கேட்கலாம், இந்த இம்மைக்குள்ள வாழ்க்கையில் நாம் அனுபவிக்காத சந்தோஷத்தை மறுமையில் இது தேவையா? இது மறுமைக்குரிய வாழ்வோடு நின்று விடுமா? இந்த இன்மையில் நான் துன்பத்தையும் வேதனையையும் பாடுகளையும் அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதனாலே தான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே தம்முடைய போதனையை கேட்டவர்கள், தம்மை நம்பி வந்தவர்கள், தங்களை அங்கே முழுவதுமாய் அர்ப்பணித்த மக்கள் கூட்டத்துக்கும் சீஷர்களுக்கும் தேவன் பேசுகிற ஒரு அழகான சத்தியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஒருவேளை கலக்கம் அடைந்திருக்கலாம், மனம் முறிந்து போய் இருக்கலாம், மனம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, அடுத்த கட்டம் நாம் என்ன செய்வதென்று தெரியாமல், அடுத்த கட்டம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதென்று தெரியாமல் நாங்கள் மிகவும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மிகவும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்யட்டும் என்று சொல்லி மிக போராடி கொண்டிருக்கலாம். ஒரு தாயாருடைய சாட்சியை குறித்து கடந்த நாள் நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு 7 பிள்ளைகள். அவருடைய கணவன் பெரிய ஒரு கொட்டையிலை நடத்தி கொண்டிருந்தார். செல்வ செழிப்பாய் 7 பிள்ளைகளையும் சந்தோஷமாய் வளர்த்து கொண்டு இந்த குடும்பம் வந்தது. ஒரு நாள் இவர்கள் மேல் வன்மம் கொண்டவர்கள், இவர்களை மிகவும் இவர்களுடைய பிசினஸை எதிர்க்கிறவர்கள், இவர்களை எப்படியாவது இல்பொருள் ஆக்கிவிட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு விரோதமாய் எதிராய் எழும்பினார்கள். என்ன செய்தார்கள்? அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாத மறைமுகமான சில தாக்குதல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். செய்வினை சூனியங்கள் மாந்திரீகங்களை ஏவினார்கள். அவர்கள் அந்த நடத்துகிற கொட்டையிலே சமையல் செய்கிற பொழுது சாப்பாட்டுக்குள் தலைமுடிகள் வரும், பண்டியின் மயிர்கள் வரும். இப்படியாக அந்த ஆகாரங்களுக்குள்ளே பலதரப்பட்ட காரியங்கள் போடப்பட்டு பலவித காரியங்களினாலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். பிஸ்னஸ் முழுவதும் லொஸ்ட் ஆகிவிட்டது. அந்த கொட்டையில் மூடும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தோல்வியடைந்து விட்டது. இதை யோசித்து யோசித்து பல சூழ்நிலைகள் காரணமாக அந்த சகோதரியின் கணவரும் மரித்து போய்விட்டார். தன்னந்தனியே 7 பிள்ளைகளையும் வழிநடத்த முடியாதபடி நிற்கதியானவளாய் நடுத்தருவுக்கு வந்துவிட்டாள். எல்லா சொத்து பத்துக்கள் சுகங்கள் கூட இழந்து போய்விட்டது. நான் வாழத்தான் வேண்டுமா என்று ஒரு பெரிய கேள்வி. ஒரு பக்கம் கடன் தொல்லை, ஒரு பக்கம் கஷ்டம், உண்ணுவதற்கு ஆகாரம் இல்லை, உடுப்பதற்கு ஆடைகள் இல்லை. இப்படி அலங்கோலமான மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. என்ன செய்வதென்று அறியாமல் அந்த சகோதரி திகைத்து அழுதாள். யாரோ ஒருவர் ஒரு நாள் அங்கே ஆண்டவரை குறித்து பேசி அவர்களிடத்தில் வருகிற பரிகாரங்களை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களாம். அப்பொழுது அவள் பார்த்து கேட்டது, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறாரா? எனக்கு சுகம் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரா? எனக்கு சமாதானம் தருவதற்கு ஒருவர் இருக்கிறாரா? எனக்கு ஒரு வாழ்வளிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா? அப்படியே நான் அவளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு தேவையான அன்பை எனக்கு கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டா என்று சொல்லி அவள் அந்த தெய்வத்தை தேட ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை குறித்து அறிய ஆரம்பித்தாள். அவர் மேலே ஒரு அலாதி பிரியம், அவர் மேலே அவருடைய நேசத்தை பாசத்தை குறித்து ஒரு நிறைவான அன்பு அவருடைய உள்ளத்திலே பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? உறவுகள் என்று சொல்ல யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. கஷ்டப்பட்டு கடனினாலே அங்கே மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் ஒரு படிப்பறிவு அறியாத சகோதரி. முழு பொறுப்புகளையும் தன் கணவன் எடுத்தே செய்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். அந்த கணவனை இழந்தது அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் திகைத்து மனமடிவாகி விட்டாள். இப்படி இருக்கிற காலகட்டத்திலே தானே அன்பு பிள்ளைகளே, அந்த சகோதரிக்கு தெரிந்ததெல்லாம் அந்த இறைவனுடைய அன்பு மட்டும். அவருடைய பாதத்தை தேட ஆரம்பித்தாள், அவருடைய பாதங்களுக்கு முத்தம் செய்ய ஆரம்பித்தாள், அவரிடத்திலே கட்டி சேர ஆரம்பித்தாள். அனுதினமும் தன் வாழ்க்கையிலே அவரை உறுதுணையாய் கொண்டாள். எல்லா நம்பிக்கைக்கு மேலாக தெய்வத்தை நம்பிக்கொண்டாள். தன் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி அழ ஆரம்பிப்பாள். எல்லா துக்கங்கள், வேதனைகள், தனிமைகள், போராட்டங்கள், குறைவுகள், இல்லாமைகளை எல்லாம் தெய்வத்துக்கு தெரியப்படுத்தினார். அவளுடைய ஜெப நேரங்கள் அதிகரித்தது. மிகவும் கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் கதறி எழ ஆரம்பித்தாள். அவ்வளவு நேசமாய் தெய்வத்தை நேசிக்க ஆரம்பித்தாள். என்ன நடந்தது தெரியுமா? 7 பிள்ளைகளும் படித்தார்கள். 7 பிள்ளைகளும் இன்றைக்கு
அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மகிமையான இறைவனியோடு கூட ஒரு மகத்துவமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாய் உலகத்திலே பல பாகங்களிலே கடந்து சென்று திருப்பணிகளை செய்கிற ஒரு குடும்பமாய் 7 பிள்ளைகளும் 7 விதமான திருச்சபைகளை ஸ்தாபித்து அவர்கள் மூலமாய் மகா மேன்மையான இறைவனுடைய பணி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதமான தெய்வம்! ஒன்றுமில்லாத நேரத்திலே ஒருவர் வேண்டும் என்று சொல்லி மனிதன் தவிக்கிற பொழுது, உறவுகளும் சொந்த பந்த ஜனங்களும் உதறி தள்ளுகிற பொழுது, உலகத்திற்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் தானாய் தேடி போய் மக்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் அங்கே பிதாவிடத்தில் செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை தைரியப்படுத்தினார், தம்மை விசுவாசிகளை தைரியப்படுத்தினார், முழு உலகத்திற்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற செய்தியை கொடுத்தார். அந்த செய்தி தான் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன். நீங்கள் எதை குறித்தும், முதலாவது வசனம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கத்தோடு வேதனையோடு தனிமையோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கைவிடப்பட்டு எல்லாராலும் தோற்று போய் நிற்கிற ஒரு நபராய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றை பிடியுங்கள், உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நல்ல நாளிலே அவரை கிட்டி சேருங்கள், அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், அவரை தஞ்சமாக்கிக் கொள்ளுங்கள். நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு கேடகம் என்று சொல்லி அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மனிதன் எப்பொழுதும் தகுதியாய் கணிப்பது என்ன தெரியுமா? சொந்த பந்தங்கள், சொத்து பந்துக்கள், அது கல்வியிலே உயர்ந்த நிலையில் இருப்பவனைத்தான் ஒரு மனிதன் அதிகமாய் மனிதர்கள் தேடுவார்கள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் நிற்கிற பொழுது, ஒருவருக்கும் உதவாமல் இருக்கிற பொழுது, ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற நிலையிலே இருக்கிற பொழுது, படைத்த இறைவன் மட்டும்தான் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து நேசித்தவராய் இருக்கிறார். அதே தேவன் இந்த நல்ல காலையிலே, இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுக்கென்று நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அன்பு பிள்ளை, நீ தனிமையிலே சென்று கொண்டிருக்கிறாயா? வியாதியினாலே போராடி கொண்டிருக்கிறாயா? வேதனையின் உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ, நான் வாழ்வதை விட சாவது மேலென்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரியே, 7 பிள்ளைகளோடு அன்றைக்கு தட்டம் தனியாக ஒரு மனுஷி கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த மனுஷிக்கு உதவுவதற்கு யாரும் வரவில்லை. அந்த தாயுடைய ஒரே நம்பிக்கை தனக்கு அறிமுகப்படுத்திய இயேசு கிறிஸ்துவை முழு நம்பிக்கையாய் கொண்டார். அவருடைய வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கொடுப்பதற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் மகா சர்வ வல்லமை உள்ள தேவராய் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நம்பினது ஒருவேளை இன்று வரை கிடைக்காமல் இருக்கலாம். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், அதுதான் அவர் கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இறைவன் நமக்கு கொடுக்கிற அன்பின் சத்தியம் எங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டுக்கும் இந்த நல்ல நாளிலே. அன்பு பிள்ளையே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் துளைந்து விடாதபடி, உங்களுடைய விசுவாசம் கொலைந்து விடாதபடி, உங்களுடைய விசுவாசம் பலனடையத்தக்கதாய் இந்த நாளிலே தைரியப்படுத்த அவர் விரும்புகிறார். இந்த 3ஆம் மாதத்திலே பல விதமான அசௌகரியங்கள் நடக்கலாம், இயற்கைகள் மாறுபட்டு இருக்கலாம், தேவைகள் பெருகி போய் இருக்கலாம், மனித உறவுகள் உங்களை தட்டம் தனியே கைவிடப்பட்ட நிலைக்குள் உங்களை தள்ளிவிடலாம். உங்களை ஒரு நாளும் தள்ளாதவர், ஒரு நாளும் மறக்காதவர், ஒரு நாளும் உங்களை வெறுக்காதவர், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். யோசுவாங்கிற ஒரு பக்தன் இருந்தார்.
தன்னுடைய தலைவன் மேல் முழு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பயணத்தை ஆரம்பித்தவன், பணியை ஆரம்பித்தவன், ஒரு நாள் சடனாய் அவரை அழைத்து வந்த தலைவன் மரித்து போய்விட்டான். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றான். ஓ கொடூரமான மக்களே, கோபம் கொள்ளும் மக்களே, கல்லறிய பார்ப்பார்களே, என்னை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சமும் பயமும் நடுக்கமும் திகிலும் அவனை பிடித்துக் கொண்டது. அன்பு தெய்வம் அவனுக்கு வாக்களிக்கிறார், பயப்படாதே யோசுவாவே, நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக என்று சொல்லி எந்த தலைவன் இறந்து போய்விட்டானோ அதே தலைவனுடைய ஸ்தானத்தில் யோசுவா என்கிற இந்த பக்தனை தேவன் வைத்து தன் சித்தத்தை நிறைவேற்றினார். அதே தேவன் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரணத்தினால் நிலை குலைந்து நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், தேவன் உங்களுக்குரிய ஸ்தானத்தை வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவன் நமக்காய் ஒரு நன்மை செய்யட்டுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, ஒரு ஈடேற்றத்தை கொடுப்பதற்கு, ஒரு மகிழ்ச்சியான மறுமலர்ச்சியான வாழ்வை அளிப்பதற்கு நமக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உற்சாகமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கலந்து விடாதிருங்கள், அவரை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடுங்கள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க இந்த நாளிலே அவர் மகா வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 2025 3ஆம் மாசம் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு ஒரு நன்மையின் நாள் ஆரம்பமாகிட்டு என்று உங்கள் பதிவேடுகளில் எழுதி வையுங்கள். அதை விசுவாசியுங்கள், அதை அறிக்கை பண்ணுங்கள். அதனாலே நீங்கள் ஜெயத்தை சுதந்திரியுங்கள். தேவன் உங்களுக்காக அற்புதமான கிரியை செய்யட்டும். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சன்னிதானத்திலே தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக நான் செபிக்கட்டுக்கும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உம்மை நம்பி உம்மை தேடி உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீங்கள் கைவிடாத தெய்வம் ஐயா. உம் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, உம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதபடி உம்முடைய பாதுகாப்பின் கரம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறவராகிய இரட்சகரே, எங்களுக்காக நீங்கள் வைத்த நன்மைகள், எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணின ஸ்தலங்கள், எங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிற மகிமையான ஈவுகளை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களுடைய விசுவாச கண்களினால் அவைகளை கண்டு கலிகூற இந்த நாளிலே எங்களுக்கு உதவி தாங்க. இந்த வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிவதாக சுவாமி. ஒரு அற்புதம் நடப்பதாக, அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் மாறுவதாக, தோல்விகள் ஜெயமாகுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்து இவர்களை கனம் பண்ணி காக்கும்படி உம்முடைய திருக்கரங்களுக்கு நேராக முழுவதும் அர்ப்பணம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த 2025 3ஆவது மாதம் 1ஆம் தேதியிலே இருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்கள் தோல்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலை கொடுத்து ஜெயத்தின் நாளாய் வரப்போர் நாட்களை அவர் மாற்றித் தருவாராக. தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.